பிரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 60. எலிசபெத்தின் உற்சாகம் மீண்டும் விளையாட்டுத்தனமாக மாறியதால் டார்சி அவளை எப்படி காதலித்தான் என்பதை பற்றி கூறுமாறு கேட்டுக்கொண்டாள். எப்படி ஆரம்பமாயிற்று? ஆரம்பித்துவிட்டால் அதை மிகவும் அழகாக நடத்தி செல்லக்கூடியவன்தான் நீ. ஆனால் எது முதலில் உன்னை தூண்டியது என்றாள். எப்பொழுது, எங்கு, எந்த பார்வை, எந்த வார்த்தைகள் இதற்கு அஸ்திவாரம் போட்டன என்று என்னால் கூற முடியாது. அது வெகு நாட்களுக்கு முன்பே ஆரம்பித்துவிட்டது. நான் காதலிக்க ஆரம்பித்திருக்கிறேன் என்று உணர்வதற்கு முன்பே நான் அதில் பாதி வழியில் இருந்தேன். என் அழகால் நீ பாதிக்கப்படவில்லை. என் நடத்தை, நான் உன்னிடம் நடந்து கொள்ளும் பொழுதெல்லாம் மரியாதை இல்லாமல் தான் நடந்திருக்கிறேன். உன்னுடன் பேசும்பொழுதெல்லாம் காயப்படுத்த வேண்டும் என்ற வகையில்தான் பேசியிருக்கிறேன். இப்பொழுது உண்மையை சொல், என்னுடைய தொடுக்குத்தனத்தை நீ விரும்பினாயா? உன்னுடைய உற்சாகம் நிரம்பிய மனதை நான் விரும்பினேன் என்றான். நீ அதை தொடுக்குத்தனம் என்றும் கூறலாம். ஆம், இது மிக குறைவாகவே இருந்தது. உண்மை என்னவென்றால், மரியாதை, தற்காப்பு, தனிப்பட்ட கவனிப்பு இவையெல்லாம் உனக்கு பிடிக்கவில்லை. உனது பாராட்டுகளுக்காகவே உன்னை பார்த்து பேசி பழகிய பெண்மணிகளை நீ வெறுத்தாய். நான் அவர்களைப் போல் இல்லாததால் என்னால் ஈர்க்கப்பட்டாய். நீ உண்மையிலேயே இனிமையானவனாக இல்லாதது இருந்தால் என்னை அதற்காக வெறுத்திருப்பாய். உன் உணர்வுகளை மறைக்க பெரும் முயற்சி எடுத்த போதிலும் அவை எப்பொழுதுமே நியாயமாகவும் மேன்மையாகவும் இருந்தன. உன்னிடம் ஆர்வத்துடன் பழக நினைத்தவர்களை நீ வெறுத்தாய். பாரு, நீ சொல்ல வேண்டிய காரணங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்துவிட்டேன். உண்மையில் எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்துக்கொண்டால் அது பெரும்பாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. முன்பு என்னை பற்றிய எந்த நல்லதும் உனக்கு தெரியவில்லை என்று நம்புகிறேன். ஆனால் காதலிக்கும் பொழுது இதை பற்றி யாரும் நினைப்பதில்லை. உடல்நிலை சரியில்லாமல் ஜேன் நெதர்ஃபீல்டில் இருந்தபோது நீ காட்டிய அன்பில் உன் நல்ல குணம் வெளிப்படவில்லையா? எனதருமை ஜேன், அவளுக்கு அதைவிட குறைவாக யாரால் செய்ய முடியும்? அது என்னுடைய நற்குணம் என்று நீ தாராளமாக கருதலாம். என்னுடைய நற்குணங்கள் இனி உன் கைவசம். நீ அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மிகைப்படுத்தலாம். பதிலுக்கு உன்னை நான் அடிக்கடி கேலி செய்வதற்கும் சண்டை போடுவதற்கும் சந்தர்ப்பங்களை கண்டுபிடிப்பேன். அதை நான் இப்பொழுதே ஆரம்பித்து விடுகிறேன். இறுதியாக இந்த முடிவுக்கு வருவதற்கு எது உன்னை முதலில் தடுத்தது? முதலில் இங்கு வந்தபொழுது, பிறகு விருந்திற்கு வந்தபொழுது எது என்னை பார்த்து உன்னை தயங்க வைத்தது? முக்கியமாக நீ இங்கு வந்தபொழுது ஏன் என் மேல் அக்கறை இல்லாதது போல் இருந்தாய்? ஏனென்றால் நீ தீவிரமாகவும் மௌனமாகவும் இருந்தது எனக்கு தைரியத்தை அளிக்கவில்லை. ஆனால் நான் மிகவும் சங்கடத்தில் இருந்தேன். நானும் தான். நீ விருந்திற்கு வந்த பொழுது இன்னும் என்னிடம் அதிகம் பேசியிருக்கலாம். என்னை விட ஆழ்ந்த காதலில் இல்லாதவனால் பேசியிருக்க முடியும். நியாயமான பதில் உன்னிடம் இருப்பதும் அதை நான் நியாயமாக ஏற்றுக்கொள்வதும் எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது. நான் மட்டும் ஆரம்பிக்காமல் இருந்தால், உன் போக்கிலேயே விட்டிருந்தால் இன்னும் எத்தனை காலத்திற்கு நீ அப்படியே இருந்திருப்பாயோ எனக்கு தெரியவில்லை. நான் உன்னை கேட்காமல் இருந்திருந்தால் நீ எப்பொழுது பேசியிருப்பாய் என தெரியவில்லை. நீ லிடியாவிற்கு காட்டிய பரிவுக்கு நான் உனக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு எடுத்த முடிவு நிச்சயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக அதிகமாக என நினைக்கிறேன். ஆனால் நான் சத்தியத்தை மீறிவிட்டேன். என்ன ஆறுதலுக்காக நான் இதை பற்றி பேசியிருக்க கூடாதல்லவா? இது சரியில்லை தானே? நீ வருத்தப்படாத, இது நியாயமானதே. லேடி காதரின் நம்மை பிரிப்பதற்கு எடுத்த நியாயமற்ற முயற்சிகள் என்னுடைய சந்தேகங்களை நீக்கின. நீ நன்றி தெரிவித்தது மட்டும் என் சந்தோஷத்துக்கு காரணமில்லை. நீயாக ஆரம்பிப்பாய் என காத்திருக்கும் மனநிலையில் நான் இல்லை. என்னுடைய சித்தி சொன்ன விஷயம் என் எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டது. அதனால் நான் எல்லாம் அறிந்து கொள்ள தீர்மானித்து விட்டேன். லேடி காதரின் நமக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறாள்.
பிறருக்கு உபயோகமாக இருப்பது அவளுக்கு பிடிக்கும் என்பதால் அவளுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது நீ எதற்காக நெதர்ஃபீல்டுக்கு வந்தாய்? சொல்லு பார்க்கலாம். லாங்பர்னுக்கு வந்த தேவையின்றி சங்கடப்படுவதற்காகவா, அல்லது வேறு ஏதேனும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துவதற்காகவா? நான் வந்ததன் உண்மையான நோக்கமே உன்னை பார்ப்பதற்கும், முடிந்தால் உனக்கு என்மேல் காதல் ஏற்படும்படி செய்ய முடியுமா என்று கணிப்பதற்கும் தான். நான் செய்து கொண்ட சத்தியத்தின்படி உன் சகோதரியை சந்தித்து அவள் பிங்க்லியின் மேல் இன்னமும் ஆர்வமாக இருக்கிறாளா என்று பார்த்து, அவள் அவ்வாறு இருந்தால் அவனிடம் நான் இதுவரை செய்த எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டு விடலாம் என்று வந்தேன். உனக்கு லேடி காதலனிடம் இந்த விஷயத்தை கூறும் தைரியம் உண்டா? அவளை பற்றி என்ன முடிவெடுத்திருக்கிறாய்? எனக்கு தைரியத்தை விட அவகாசம்தான் தேவை. எலிசபெத், நான் அதை செய்தாக வேண்டும். நீ எனக்கு ஒரு காகிதம் கொடுப்பாயானால் நான் உடனே ஒரு கடிதம் எழுதி விடுவேன். எனக்கும் கடிதம் எழுதும் வேலை இல்லாதிருந்தால் நீ நேர்த்தியாக கடிதம் எழுதுவதை பக்கத்தில் அமர்ந்து கொண்டு முன்பு ஒரு பெண்மணி பார்த்தது போல நானும் பார்த்திருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு அத்தை இருக்கிறாள். இனியும் நான் அவளை புறக்கணிக்க முடியாது. அவளுக்கும் டார்சிக்கும் இடையே உள்ள நெருக்கம் மிகைப்படுத்தப்பட்டதால அதனை ஒத்துக்கொள்ள விருப்பத்தினால் மிஸ்ஸஸ் கார்டினரின் நீண்ட கடிதத்திற்கு எலிசபெத் இதுவரை பதில் எழுதவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் இருப்பதால் இனி பதிலளித்தால் அது வரவேற்புக்குரியதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அவள் அவர்களுடைய சந்தோஷத்தினை 3 நாட்களுக்கு தாமதப்படுத்தியதற்கு வருந்தி உடனே இவ்வாறு கடிதம் எழுதினாள். உங்களுடைய நீண்ட, அன்பான, விரிவான, திருப்திகரமான கடிதத்திற்கு நான் முன்பே நன்றி கூறியிருப்பேன் எனதருமை அத்தையே. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் மிகவும் கோபமாக இருந்தேன். அதனால்தான் கடிதம் எழுதவில்லை. இருப்பதை காட்டிலும் உங்கள் அனுமானம் அதிகமாக இருந்தது. ஆனால் இனி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ளலாம். இந்த விஷயத்தை பற்றி எப்படியெல்லாம் கற்பனை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் கற்பனை செய்து கொள்ளலாம். எனக்கு இன்னும் உண்மையாக திருமணம் நடக்கவில்லை என்பதை நீங்கள் நம்புவதை தவிர மற்றவற்றில் எந்த தவறும் ஏற்படாது. நீங்கள் மீண்டும் விரைவாக பதிலளித்து முன்பை விட அதிகமாக அவனை மேலும் பாராட்ட வேண்டும். லேக்ஸிற்கும் நாம் செல்லாததற்கு நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அதற்கு நான் ஆசைப்பட்டது எவ்வளவு அசட்டுத்தனம்! குதிரை குட்டியை பற்றிய உங்கள் எண்ணம் இனிமையானது. நாம் பூங்காவை சுற்றி தினமும் போகலாம். உலகத்திலேயே நான் மிக்க மகிழ்ச்சியானவளாக இருக்கிறேன். வேறு பலரும் இவ்வாறு கூறியிருக்கக்கூடும். ஆனால் என் வார்த்தைகளில் இருக்கும் நியாயம் அதில் இருக்க முடியாது. ஜேனை விட நான் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறேன். அவள் புன்னகை மட்டுமே புரிகிறாள். நான் சிரிக்கிறேன். என் மேல் காட்டும் அன்பில் மிச்சம் இருப்பதை டார்சி உங்களுக்கு தெரிவிக்குமாறு கூறினான். நீங்கள் அனைவரும் கிறிஸ்மஸிற்கு பெம்பர்லி வர வேண்டும். இப்படிக்கு உங்கள் எலிசபெத். லேடி காதலனுக்கு டார்சி எழுதிய கடிதம் வேறு விதமாக இருந்தது. மிஸ்டர் பென்னட் காலின்ஸிற்கு அவனுடைய கடைசி கடிதத்துக்கு பதிலளித்தது இதைவிட மாறுபட்டதாக இருந்தது. அன்புள்ள ஐயா, மறுபடியும் நீ வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டியிருக்கிறது. விரைவில் எலிசபெத் டார்சியின் மனைவியாக போகிறாள். லேடி காதலனை உன்னால் முடிந்த அளவிற்கு சமாதானப்படுத்து. ஆனால் நான் உன்னிடத்தில் இருந்தால் அவள் மருமகன் பக்கம்தான் இருந்திருப்பேன். அவனிடம் கொடுப்பதற்கு நிறைய உள்ளன. இப்படிக்கு உன்னுடைய உண்மையான பெனட். நடக்க இருக்கும் திருமணத்திற்கு பிங்க்லியின் சகோதரி அவளுடைய சகோதரனுக்கு தெரிவித்த வாழ்த்துகளில் பாசம் இருந்தது. ஆனால் உண்மையில்லை. ஜேனையும் வாழ்த்தி கடிதம் எழுதியிருந்தாள். தன்னுடைய அன்பை முன்பு போல் தெரிவித்திருந்தால் ஜேன் ஏமாறவில்லை. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டாள். அவளை நம்பாவிடனும் அவளுக்கு அது அருகதை இல்லை என்று தெரிந்த போதிலும் ஜேனால் அன்பாக எழுதாமல் இருக்க முடியவில்லை. டார்சி எவ்வளவு உண்மையான சந்தோஷத்துடன் இவ்விஷயத்தை அவன் தங்கைக்கு தெரிவித்தானோ அதே அளவு சந்தோஷம் அந்த விஷயத்தை கேட்டவுடன் அவளுக்கும் எழுந்தது.
தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்கும் தனக்கு சகோதரியாக வர இருப்பவளின் அன்புக்கு ஏங்குவதாக எழுதுவதற்கும் அவளுக்கு 4 பக்கங்கள் போதவில்லை. காலின்ஸிடமிருந்து பதிலோ எலிசபெத்திற்கு அவன் மனைவியின் வாழ்த்துக்களோ கிடைக்கும் முன் அவர்களே லூகாஸ் லாட்ஜுக்கு வந்திருக்கும் செய்தி லாங்பர்ன் குடும்பத்தினருக்கு எட்டியது. அங்கிருந்து திடீரென்று கிளம்பி வந்ததன் காரணம் விரைவில் புலப்பட்டது. தன்னுடைய மருமகனின் கடிதத்தை படித்து எல்லையில்லா கோபம் அடைந்திருந்த லேடி காதரினுடைய கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக இந்த திருமணத்தில் உண்மையிலேயே சந்தோஷம் அடைந்த சார்லட் புயல் வீசி ஓயட்டும் என்று எண்ணி அங்கிருந்து கிளம்பியிருந்தாள். தனது சிநேகிதியின் வரவு எலிசபெத்தை மகிழ்வித்தாலும் அவர்களுடைய சந்திப்புகளின் பொழுது டார்சியிடம் அவளுடைய கணவன் அர்த்தமற்ற மரியாதையுடன் நடந்து கொண்டதை பார்த்து அந்த சந்தோஷத்தை அதிக விலை கொடுத்து வாங்கியதாக சில சமயம் நினைத்தாள். ஆனால் டார்சி அதை மிகவும் பாராட்டத்தக்க அமைதியுடன் ஏற்றுக்கொண்டான். டார்சி தங்கள் ஊரிலேயே உள்ள ஒரு பெரிய பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் அடிக்கடி செயின்ட் ஜேம்ஸில் சந்திக்கலாம் என்றும் சர் வில்லியம் லூகாஸ் கூறியதை கூட மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டான். அவன் அப்படியே தோலை குலுக்கிக் கொண்டாலும் அவர் வெளியில் சென்ற பிறகுதான் அதனையும் செய்தான். மிஸ்ஸஸ் பிலிப்ஸின் பண்பற்ற பேச்சு அவனுடைய பொறுமையின் எல்லையை மேலும் சோதித்திருக்கக்கூடும். மிஸ்ஸஸ் பிலிப்ஸையும் அவளது சகோதரியையும் பிங்க்லியின் உற்சாகமாக இருக்கும் தன்மை அவனிடம் அவர்களை பேச வைத்தது போல் இவனிடம் இருக்கும் பிரமிப்பின் காரணமாகவும் மரியாதையின் காரணமாகவும் அவளை அதிகம் பேசவிடாமல் இருக்கும்படி செய்தாலும் நாசூக்காகவும் அழகாகவும் நடந்து கொள்ள வைக்கவில்லை. எலிசபெத் கூடுமானவரை அவர்களிடமிருந்து அவனை காப்பாற்றி தன் குடும்பத்தில் உள்ள யாருடனும் அவன் சங்கடப்படாமல் பேச முடியுமோ அவர்களுடனும் தன்னுடனும் இருக்கும்படி பார்த்து கொண்டான். இதனால் எழும் சங்கடமான உணர்வுகள் திருமணத்திற்கு முன் நடக்கும் சந்திப்புகளின் சந்தோஷத்தை குறைத்தாலும் அது எதிர்காலத்தை பற்றி ஆவலை அதிகரித்தது. தங்கள் இருவருக்குமே அதிக சந்தோஷம் அளிக்காத இவர்கள் மத்தியிலிருந்து எப்பொழுது விடுபட்டு அழகும் வசதியும் நிறைந்த பெம்பர்லிக்கு செல்லலாம் என்று ஆவலுடன் எதிர்நோக்கினார். அத்தியாயம் 60 முடிந்தது.